திருமாவளவன் ஏன் இவ்வளவு குழம்புறாரு? நெருக்கடி அதாவது அதிகமாயிடுச்சு. முதல்ல போட்டிங்கிறாரு, அப்புறம் போட்டிலருந்து வாபஸ்ங்கிறாரு. கட்சியில வந்து ஏன் இவ்வளவு குழப்பம்? இல்ல சார். சிலருக்கு ஏதாவது ஒரு இந்த வாய்ப்பு போதும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஒரு தலைவருக்குரிய அதிகாரம் அது. ஒருத்தருக்கு 2 இடம் வாய்ப்பு குடுத்துட்டோம். 3 இடம் வாய்ப்பு குடுத்துட்டோம். இல்ல 1 இடம் எம்எல்ஏ ஆயிட்டாரு. போதும். அடுத்து இவருக்கு வாய்ப்பு குடுக்கலான்னு ஒரு தலைவருக்கு தன் எதிர்காலத்தை பத்தி, தன் கட்சியினுடைய எதிர்காலத்த மனசுல வச்சு முடிவெடுக்கிற அதிகாரம் உண்டு. திருமாவளவன் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஆனா இந்த முறை அந்த நெருக்கடியை, தன்னுடைய இயலாமையை அல்லது ரொம்ப ஒரு மன வருத்தப்படி சொல்லி சிலர காயப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிற அந்த உணர்வு திருமாவளவன இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துச்சுன்னு தான் நான் பார்த்தேன். ஷானவாஸ் உனக்கு சீட் இல்லைன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்ல தெரியும். சொல்ற துணிச்சல் இல்லைன்னு நீங்க ஒரு மாரி பார்வை பார்க்கலாம், விமர்சிக்கலாம். ஷானவாஸ் என்ன இருந்தாலும் இந்த கட்சிக்கு உழைச்ச நபர். அவர்கிட்ட அப்படி கடுமையா சொல்ல வேண்டாம். அப்படின்னு அந்த நேரத்துக்காக காத்திருக்கலாம் அவரு. அல்லது உடனே சொல்ற துணிச்சல், அந்த துணிச்சல் அவருக்கு இல்லாம இருந்திருக்கலாம். இப்படி பல நெருக்கடிகளுக்கு இந்த முறை ஆட்பட்டுட்டார். என்னுடைய கேள்வி, இது அத்தனை நீங்க வீடியோ முன்னாடி பேசி ஆவணப்படுத்தணுமா? இப்ப தலைவர் 2 நாளா ஒரு டிஸ்கஷன்ல இருக்காரு. கொஞ்சம் மூடு சரியில்ல. இல்ல என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் அவர டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 2 நாள் அமைதியா இருந்துட்டு 3ஆவது நாள் வந்து துணிச்சலா அறிவிச்சிருக்கணும் சார். திருமாவளவனுடைய துணிச்சலை அறிந்தவன்கிற முறையில நான் இதை எதிர்பார்க்கிறேன். பொதுவெளியில அரசியல் பண்ற துணிச்சல் மட்டுமல்ல, கட்சியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் அந்த துணிச்சல் அவசியம் என்பதை திருமாவளவனுடைய கடந்த 2 வார கால தடுமாற்றம் கலந்த அந்த உடல் மொழி இருக்குல்ல, அது மற்ற தலைவர்களுக்கும் ஒரு பாடமா ஆயிடுச்சோன்னு எனக்கு ஏன் இந்த தோணுது. தடுமாற்றம் அவருக்கு வருது? அதான் நெருக்கடினால தான் சார். நான் கொடுக்க முடியாது போயான்னு சொல்ற டைப்பா இருந்தா இல்ல இவ்வளவு நெருக்கடிக்கு ஒரு ஆளா இருக்க அவரே மாட்டார். வாபஸ் வாங்குறாரு. அதுவே ஒரு செக் தான் நான் சொன்னேன். நான் அவரு அறிவிச்ச அன்னைக்கே சொன்னேன் அவர் போட்டியிட மாட்டார்னு எனக்கு கிடைச்ச தகவல். காட்டுமன்னார் கோயில்ல இன்னாரை தான் நிறுத்தணும் அல்லது ஏற்கனவே இருந்தவரை சிந்தனை செல்வனை அங்கே போய் நிறுத்தி செய்யூரை ஜெயிக்க வைக்க பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அதை அமல்படுத்துகிற போது இருந்த சிக்கல் தான் திருமாவளவனுடைய அந்த தடுமாற்றத்துக்கு காரணம்.